இன்றைக்கி நம்ம தை பொங்கலுக்கு செய்யக்கூடிய கதம்ப குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், காய்கறிகள் கிழங்குகள் சேர்த்துக்கலாம், மொச்சை கொட்டை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா வேக வச்சுக்கலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். டேஸ்டியான கதம்ப குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.